தேர்தல் பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா திமுக அமைச்சர் ஒருத்தர் திமுக தொண்டரை தலையில் அடித்து இறங்கியா முதல்ல அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அந்த வீடியோ வைரல் ஆகிருக்கு. அதை பற்றின ஃபுல் வீடியோ பார்க்கலாம் வாங்க அந்த வீடியோக்குள்ள. ஹாய், ஹலோ, வணக்கம். பிரச்சாரத்தின் போது திமுக தொண்டர்களை தலையில் அடித்து கீழே இறங்க சொன்ன அமைச்சர். இன்னும் சில நாட்களில் நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல்கள் நடக்க உள்ள நிலையில் நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் தேர்தல் களம் சூடு பிடித்து உள்ளது. கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீடு, தேர்தல் வாக்குறுதிகள், பிரச்சாரங்கள் என நாடே களைகட்டியுள்ளது. தமிழகத்திலும் அனைத்து கட்சிகளும் தங்கள் வேட்பாளர்களை அறிவித்து அனல் பறக்கும் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டனர். இந்த நிலையில் ஏர்வாடியில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக தொண்டரை தலையில் அடித்து கீழே இறங்க சொன்ன பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் ராஜா கண்ணப்பனின் வீடியோ வைரலாகி இருக்கிறது. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளராக ஏடி சின்னத்தில் சிட்டிங் எம்பி நவாஸ் கனி போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவாக நேற்று இரவு 8 மணி ஏர்வாடி தர்கா முன்பு பரப்புரையில் ஈடுபட்ட போது அமைச்சர் ராஜா கண்ணப்பனுக்கு மாலை அணிவிக்க ஆர்வத்தில் ஒரு தொண்டர் வாகனத்தில் ஏறினார். அமைச்சர் அந்த தொண்டரை தலையில் அடித்து இறங்கடா கீழே என அதட்டலாக கூறி இறக்கிவிட்ட சம்பவம் திமுக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜாதியை சொல்லி இழிவாக பேசுவது, பொதுவெளியில் அநாகரிகமாக நடந்து கொள்வது என சர்ச்சைகளுக்கு பெயர் போன அமைச்சர் ராஜா கண்ணப்பனின் இந்த செயல் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களிடையே கடும் முகசுளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பரப்புரையின் போது தங்கள் கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களுக்கு தொண்டர்கள் சால்வை அணிவிப்பதும் மாலை அணிவித்து வரவேற்பதும் மரியாதை செய்வதும் வழக்கம்தான். ஆனால் இதை கூட பொறுத்து கொள்ள முடியாத அமைச்சர் ராஜா கண்ணப்பனின் இந்த செயலானது அருவருக்கத்தக்க வகையில் அமைந்துள்ளது. தங்கள் கட்சியின் வெற்றிக்காக பாடுபடும் கடைக்கோடியில் இருக்கும் தொண்டர்களுக்கு எந்த சலுகையும் செய்யாத திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் ஆர்வத்தில் மாலை அணிவிக்க வந்த வாகனத்தின் மேலே ஏறிய தொண்டர் ஒருவரை அடித்து இறக்கி கீழே தள்ளும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி அருவருப்பை ஏற்படுத்தி உள்ளது. இதற்கு மற்றொரு கோணமும் உள்ளது. வீடியோவை பார்த்தால் அதில் மற்றும் ஒரு நபர் ஏற இடம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. அந்த தொண்டர் ஏறி இருந்தால் அனைவருக்கும் நெருக்கடி ஏற்பட்டு யாரேனும் கீழே விழும் சூழலும் ஏற்பட்டிருக்கலாம். இதன் காரணமாகவே அமைச்சர் உஷார் நிலையில் தொண்டர் ஏறுவதை தவிர்த்திருக்கலாம். எனினும் இதை சொன்ன விதமும் தலையில் அடித்து அதட்டிய விதமும் அதிர்ச்சியை அளிக்கின்றது.